புராணங்கள் இந்த இதில் படங்கள் இதெல்லாம் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆஞ்சநேயர் இதயத்தை வந்து நம்ம அப்படியே திறந்து பார்த்தோம்னா அது உள்ளே வந்து ராமர் தான் தெரிவார் இல்லையா. அந்த அளவுக்கு வந்து ராம பக்தி வந்து ஆஞ்சநேயருக்கு உண்டு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து ராமரோட வந்து யுத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெலுங்குலலாம் ஒரு படம் அனுமாரி யுத்தம் அப்படின்னு தெலுங்கில் படம்லாம் எடுக்கிறாங்க. அதில் என்டிஆர்லாம் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்போது ஏதோ ஒரு முரண்பாடு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து படமாக வந்து வாய் வழியாக வந்து அது படமாக வருது இல்லைங்களா. அப்போது இப்படிப்பட்ட ராம பிரியருக்கு எதனால் வந்து என்ன காரணத்தினால வந்து ஒரு முரண்பாடு வருது? வடநாட்டிலிருந்து ராமருக்கு கூட இருந்துட்டு முருகருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே தென்னாட்டுக்கு வந்தார் அனுமார்னு காமிச்சோம். அவர் திருமணம் பண்ணி வச்சாருன்னு காமிச்சோம். மகாபாரதத்தில் கூடவே இருந்தார்னு காமிச்சோம். பாண்டவர்களுக்கு அவர் கொடியே பயன்படுத்தினாங்கன்னெலாம் காமிச்சோம். உணவும் பண்ணி இருக்கும்போது இங்கேயே தான் அவர் வந்து முருகர் தனக்கு செய்த இதுக்காக இங்கேயே செட்டில் ஆகிட்டார். அவர் இப்படி செட்டில் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா, வடநாட்டில் ஒரு பாலிட்டிக்ஸ் ஒன்று உருவாகுது. வடநாட்டுக்காரங்க வந்து தனக்கு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் வச்சுருப்பாங்க. சப்போர்ட் பண்ணலாம் தூக்கி அடிச்சிடுவாங்க. பாலிசி இல்லைன்னா தூக்கி போடுவாங்க. இது வாவுசி கூட அப்படி தான் சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடினார். அவர் கொஞ்சம் தமிழர் இந்த விஷயங்கள்லாம் உறுதியாக இருந்தனால கப்பல் ஒட்டி தமிழன்னு தன்னை தமிழன்னு சொன்ன உடனே அவரை தூக்கி காலி பண்ணி போட்டாங்க. அவரை காந்தியோட வந்து அதிக தியாகம் பண்ணவர். ஆனால் அவர் வரலாறு எல்லாம் பண்ணிட்டாங்க. பாரதிதாசன் அப்படி தான். பாரதிதாசன் வந்து தமிழன்னு சொன்னதுனால பாரதியாருக்கு இனிய வர வேண்டியவர் தூக்கி உள்ள போட்டாங்க. தாசனாகி விட்டாங்க. அதே தான் இவருக்கு வந்தது, காமராஜருக்கு வந்தது. அவர் காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நேரு குடும்பத்துக்கு இருக்கிற வரைக்கும் ஓகே, கொஞ்சம் மாறுபட்டு பழைய காங்கிரஸ்னு ஒன்று போன உடனே அப்படியே தூக்கி அடித்தாங்க. கடைசி நேரத்தில் பேரே இல்லாத அவர் கடற்கரையில் வந்து சமாதி வாங்க வேண்டியவர் காமராஜர். பச்சை தமிழர், அதான் தமிழரை காமிக்க ட்ரை பண்ணும்போது ஆமாம் ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன பண்ணால் கடைசி நேரத்தில் அவரால் முடியல. அங்கே தான் அண்ணா கொஞ்சம் சரியா சிந்தனைவாதி தான் ஜெயிக்கிறார். அந்த இடத்துல அண்ணா இருக்க வேண்டிய இடத்துல முன்னாடி ஒரு கடற்கரையில் ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது வந்து காமராஜருக்கு தான் இருக்கணும். காமராஜர் சமாதி, அண்ணா சமாதி, இல்லைன்னா அண்ணாவுக்கு பக்கத்தில் அப்படி தான் இருந்திருக்கணும். அது வந்து பெரிய விஷயம், துரதிருஷ்டமாகி போயிடுச்சு. அப்படி தான் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அங்கே வந்து அனுமார் இப்போ அனுமார் இங்கேயே தங்கிட்டார். முழுக்க முருகன் கூடவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு லைஃப் ஒன்று வேறு வந்துச்சு, பசங்க வேறு வந்துச்சு, ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல ஸ்டேட்டில் ஆகிட்டார். இது அவங்களுக்கு வடநாட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு கோவம் இருக்குது. ராமர்கிட்ட இல்லாமல் அங்கே போய் முருகன்ட்டு போயிட்டேன்னா ப்ளஸ் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட இல்லை. ஆஞ்சநேயர் இருக்கிற வரைக்கும் தான் ஆரியமயமாக ஆக்க முடியல ராமரை. இப்போ ஆஞ்சநேயர் இல்லை ஒரு சிலருக்கு வந்து குழப்பம் பண்ணுறவனுக்கு வந்து ஆஞ்சநேயர் இல்லாமல் வந்து நல்லது அல்ல. அதனால தான் அந்த அஸ்வமேத இல்லையா. அதான் ஆஞ்சநேயர் அட்வைஸ் சொல்கிற ஒருத்தர் இல்லாத போனதுனால அவங்க வந்து ராமரை வந்து திருப்புறது ஈஸியாக போச்சு, ராமரை மிரட்டுறதுக்கு ஈஸியாக போச்சு. சில ராமருடைய விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னன்னா இவ்வளோ நாள் நம்மகிட்ட இருந்தவர் அங்கே போயிட்டாருன்ற அப்படி ஒரு பொய் கோவம். இந்த எதிரிக்கு நல்லதாக போச்சு, அவர் ஆஞ்சநேயர் அந்த பக்கம் போனது ராமரை பூந்து விளையாடுறதுக்கு நம்ம வசதியாகி போச்சுன்னு. ஆனால் நண்பர்களுக்கு என்னடா இவ்வளோ நாள் ராமர்கிட்ட வந்துட்டு முருகர் வந்துட்டாருன்னு ஓடி போயிட்டாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து முருகருக்கும் ராமர் லாயலிஸ்ட்டுக்கு அவங்க வந்து முருகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த வரலாறுலாம் தெரியாதவங்களாம் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு வெறுப்பாக இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் இங்கே தான் இருக்கார், முருகர் முழு பக்கபலமாக இருக்கார். இப்படி இருக்கிற நேரத்தில் முருகருக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, சிவனுக்கு வந்து கோயில் கட்டி திருவண்ணாமலை எல்லாம் பண்ண பிறகு இப்போ நீங்கள் அந்த இது சொன்னீங்க, அந்த லவகுசா, அதாவது ஆரியர்கள் சொல்லிச்சு பண்ணி, அதாவது ஒரு அஸ்வமேத யாகம் நடக்குது, ராமர் வந்து ஆமாம் அதாவது அவருக்கு ஒரு கடமை ஒன்று வந்துச்சு. என்ன கடமைன்னா, சிவன் சொல்லிட்டு போகிறது ஒன்று, சிலது எழுதி வச்சுட்டு போகிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் முருகர் வந்து அங்கே மகாபாரத யுத்தத்தில் இருந்தபோது அவர் சில விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருப்பார். முருகர் வந்தார்னா நல்லா சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து இல்லை, முன்னாடியே கூட அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. யார்? முருகருக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார். மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முருகர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த ராமருடைய மனைவி சீதையை கைவிடாதீங்க,
அங்கே எங்கேயோ போய் ஒருத்தன் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா சீதை செத்து போச்சுன்னு சொல்லி ராமரை குழப்பிருக்கானுங்க இல்லையா. அதை நம்பிக்கிட்ட அவர் வந்து சீதை எந்த போச்சுன்னு நினச்சிட்டானுங்க. அவர் கூட்டும் போல. நான் என்ன பண்ணிட்டேன், இவர் எந்த முனிவர் இருக்கா இல்லையா, வாலிக முனிவர்களோட பாடி கார்டாக இருன்னு சொல்லிட்டேன். அதில் வந்து அவர் வந்து அந்தம்மானா நம்மளுக்கு யார் பாதுகாப்பாளராக இருக்காரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏற்கனவே ராவனுக்கு பிறந்தது 11, இவரோட பிறந்தது குசல். இந்த 2 குழந்தை இருக்கு. இந்த 2 குழந்தையும் நான் சின்ன வயசில் நான் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அது அந்த குழந்தைகளுடைய பிரசவம் அந்த இது இருக்கு இல்லையா, 11 பிறந்த இது திண்டிவனத்துக்கு பக்கத்தில் கோயில் இருக்கு. அந்த கோயிலில் தான் வந்து சீதைக்கு குழந்தை பிறக்கும்போது இவரும் தான் அந்த பிரசவத்தை பார்த்து, ஏன்னா ராவனுக்கு பிறந்ததுன்னு உடனே அதை அழிச்சிடுவாங்க அப்படின்னு பாதுகாத்தார். அதே சீதைக்கு பிறந்த 2வது குழந்தைய வந்து இங்கே பிறந்தது. இந்த 2 குழந்தையுமே வந்து அதுதான் வந்து இங்கே கோயம்பேட்டில் சிவனை வந்து அந்த 2 குழந்தைய வந்து வணங்குறது தான் கோயம்பேட்டில் கோயிலாக இருக்குது. ஓகே. அப்போ சிவன் இருக்கும்போதே அந்த குழந்தைங்களை அவர் பார்த்துருந்துருக்கார். அப்போவே முருகர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு, உனக்கு மகாபாரத யுத்தத்தை முடித்து பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு நான் எப்படி சொல்லணும், அதே மாதிரி இந்த குழந்தைகள் 2 இருக்குல்ல, இந்த லவகுசா அவங்களுக்கும் ஒரு தீர்வு நீ தான் கொடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் குற்றவாளி இல்லை. அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது, ராமருக்கு தெரியாமே ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அவருக்கு சீதை செத்து போச்சு, குழந்தைங்களாம் காணோம் இல்லைன்னு சொல்லணுன்னே அவரை தேடிக்கிட்டு வர்றதுக்கு வரல, அதுதான் சூழ்நிலை அப்படின்றாரு. இருந்தாலும் அந்த குழந்தைய நீ தான் பாதுகாக்கணும்னு போயிடார். இப்போ முருகருக்கு என்ன செய்யுதுன்னா, சிவன் சொல்லிட்டு போன அந்த கடமைகளை சில செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அவர் மகாபாரதமும் முடித்தார், ராமருக்கும் இது சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு. இப்போ இந்த விஷயத்துலேயே வந்து என்னன்னாக்கா தலைவர் அவர் என்ன நம்பிக்கைன்னா, சிவன் ஒன்று நினைச்சாருன்னா 2 விஷயமா செய்வார். ஒன்று நியாயம், 2வது இந்தியா வந்து வருங்காலத்தில் வந்து அது சிவன் ஃபேமிலி ஆளப்போகுதுனால அதுக்கு ஒரு பேர், நல்லது செய்து பேர் வாங்கணுன்றதுல அதில் வந்து முருகருக்கு ஒரு நமக்கு இருக்கிற இடம் அது தாண்டி அவர் முருகருக்கு வரணுன்றது எண்ணம். கெட்டது செய்து பேர் வர்றதுன்றது செகண்ட் ஹாஃப் இருக்காது. அதாவது கெட்டது செய்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப், நல்லது செய்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கஷ்டம் வரும், செகண்ட் ஹாஃப் தான் மிகப்பெரிய லைஃப் வரும் அப்படின்றத நல்லா உணர்த்தி அவரும் அதை கையில் எடுத்துக்கிட்டார். பிரமாதமாக பண்ணிட்டு இப்போ அவர்கிட்ட பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போகிறார். இது சாதாரண பொறுப்பு இல்லை. அவருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் கண்ணனால் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் தீர்க்கறதுக்கு அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கே நேரம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த லவகுசா 2 பேருக்கும் மீண்டும் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துடுது அவருக்கு. அவர் அந்த குழந்தைங்களை நல்லா வளர்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிருப்பார்னா, உன்னுடைய பேர குழந்தைங்கள பொண்ணுங்களை யாராவது வந்து அலைன்ஸ் பண்ணும். ஏற்கனவே கண்ணனுடைய பேரன் அனிருத்தனுக்கு உன்னுடைய பேத்தியை கொடுத்து தானே அலைன்ஸ் பண்ணி நீ அங்கே துவாரகையை போய் கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்க இல்லையா. அவன் இருக்கிறான், அதனால தானே அவனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, யார் பப்புர்வாகனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி இது ஃபேமிலி அலைன்ஸாக பண்ணு. ராமருடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒருத்தருக்கு உன்னுடைய ஃபேமிலி சேர்ந்தவர் ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒரு அலைன்ஸாக பண்ணி அவங்களுக்கு ஒரு நாடு ஒன்று கொடு நீ அப்படின்னாரு. அப்போல்லாம் வந்து ராமருக்கும் இவருக்கும் மோதல் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ராமர்கிட்ட போய் நம்ம எதுக்கு மோதிக்கணும், வந்தால் பார்த்துக்கலான்ட்டு இவரே ஒரு பெரும்போக்காக என்ன பண்ணார்னா, சிறுவாபுரின்ற ஒரு பகுதியை சிறுவாபுரி ஆளுகிற பொறுப்பை வந்து அந்த நதி பேர் கூட என்னென்ன குலஸ்தலை ஆறுன்னு இருக்கு, அந்த பகுதியில் தான் சிறுவாபுரி இருக்குது. சிறுவாபுரி கோயில்ன்றது இந்த பக்கத்தில் கொஞ்சம் முருகனுக்கு ஃபேமஸ். அந்த இடத்துல அந்த லவகுசா 2 பேருக்கும் ஆளுகிற பொறுப்பை கொடுக்குறார். ஆளுகிறன்னா அந்த அந்த இவர் முனிவரையும் வச்சு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரும் கொஞ்சம் சில ஆளுகளை வச்சு ஒரு குறுநில மன்னராக அவங்கள விட்டக்கூடாது, ஒரு சொத்து கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறார். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கெல்லாம் கூட இருந்தவர் யார்? ஆஞ்சநேயர் இருந்திருக்கார். இப்போ இந்த நேரத்தில் அங்கே வந்து ராமருக்கு வந்து 25வது அந்த இது இருக்கு இல்லையா, அஸ்வமேதையாகும் பண்ணுற ஒரு காலம் வருது. அங்கே இருக்கிற ஆரியர்கள்லாம் ராமர் மேலே ஒரு கடுப்பு இருக்கு. என்ன கடுப்புன்னா, இவனையா நம்ம சொல்ல மாட்டான், சிவனை தூக்கி பிடிக்கிறான், ஆரியத்தை வந்து இவன் வந்து கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு வேற அரசு இல்லை.
கண்ணனே இருந்துட்டாரு, வேற யாரும் இல்லை. இப்போ ராமரையும் பழிச்சிக்க முடியல. பஞ்சபாண்டவர்களும் காட்டில் சுற்றி இப்போ தான் நாட்டை வந்து ஆள்றாங்க இல்லையா, நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க. அவங்களும் வந்து சிவனுக்கு வந்து விசுவாசமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இருந்து எல்லாம் போரிட்டு எல்லாம் முருகதான் பண்ண. அதனால் பஞ்சபாண்டவர்களையும் இந்த பக்கம் திருப்ப முடியல அவங்களால. முழுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சிவபக்தனாக இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சிவபக்தன், சிவன் ஃபேமிலி. ராமரும் சிவனை கும்பிட ஆரம்பித்தார், சிவராமனாக இருக்கார். இந்த குழப்பம் வரும்போது ராமன் குடும்பத்தை உள்ள போந்து ஏற்கனவே அவங்க லட்சுமணனை கையில் எடுத்து இந்த மாதிரி சீதை இந்த பக்கம் வராமல் இல்லையா எல்லாம் பண்ணி நீங்கள் தான் ஆளணும் வருங்காலத்தில், நீ மற்றவங்க, அதனால வந்து ராமரை விடக்கூடாது. ராமரை விட்டா மறுபடியும் சீதை வரும், சீதை வந்தால் லவகுசன் வருவான், அப்புறம் ராவண வம்சாவளி, அப்புறம் அந்த குசலன் அந்த இது முனிவர் கால வியாசம் வந்து முனிவர் வால்மீகியினுடைய பிறந்த குழந்தை ரெண்டும் வந்துடும். அது சவுத் வந்து மறுபடியும் உள்ள வந்துடும். சவுத் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு குழப்பம் பண்ணார். லக்ஷ்மணன் போய் சொன்னார். இப்போ இந்த சூழ்நிலையில் லக்ஷ்மணன் மேலே கோபமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆனால் ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராமர் அப்படிலாம் இருக்க மாட்டார், இந்த இடையில சில குழப்பம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் ராமருக்கு வந்து புத்தி வேணாமா இல்லையா, இருக்கிறாங்களா இல்லையா மனைவின்றத தகவல் அனுப்பிச்சு. இல்லை அவருக்கு அவ்வளோ பெரிய சிக்கல், அங்கே நான் இருந்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக இருந்தது, நான் இங்கே வந்துட்டேன், அங்கே சுத்தமாகவே அவருக்கு வந்து விசுவாசமானவர்கள் கம்மி. அது என்னென்னா ஒன்மேன் ஆர்மி மேலே அவர் சுற்றி போராடுறாரு, அதாவது சுற்றி எனிமி இடையில வந்து போராடுறாரு. மகாத்மா காந்திக்கு எப்படி சுற்றி அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு நாலு காலத்தில் துப்பாக்கி சூடு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ராமருக்கு ஒரு தனிப்பட்ட இது, இவர் காந்திக்கு ஒரு பேர் இருக்குது, அவரை வச்சு தான் சுதந்திரம் வாங்கணும், சுதந்திரம் வாங்கிட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதே மாதிரி ராமருக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த ராமரை வச்சு வடநாட்டை பூரா வளைச்சி இந்தியா பூரா வளைச்சிட்டு ராமர் காலி பண்ணிடுது. அதாவது இன்னும் என்னன்னா ராமர்ன்ற ஒரு விநாயகரை வச்சு வளைச்ச மாதிரியே இது விநாயகருக்காவது ஒரு சில ஒரு எனிமிட்டி உருவாக்கிட்டார். ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சாருன்றது, முருகனை காட்டுக்கு அனுப்பிச்சாருன்ற ஒரு கெட்ட பேர் இருக்குது விநாயகருக்கு இல்லையா. முருகன் வந்து குழம்பு அனுப்பிச்சு விட்டாருன்னு ஏமாற்றிட்டாருன்னு. ரெண்டாவது முருகனுடைய மனைவி வேறு கைப்பற்றிட்டார், அவர் தெய்வானியை வந்து கைப்பற்றி கொண்டு போனால விநாயகருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. ராமருக்கு எந்த கெட்ட பேரும் இல்லை. அவர் வந்து சத்திய இதுவாக இருக்கார், சத்தியனாக இருக்கார், அரசியல் நல்ல கேரக்டர். அதனால இந்த கேரக்டரை வச்சு வடநாடு இந்தியா பூரா பிடிச்சிட்டு அப்புறம் ராமர் காலி பண்ணும், காந்தி காலி பண்ணது பின்ன அதே ஃபார்முலா தான். எதிரிலேருந்து வேலை செய்யாமல் உள்ளேருந்தே வேலை செய்வோம். ஆனால் வெற்றி யார் மூலியமா வரும்? ராமர் மூலியமா தான் இந்தியா கைப்பற்ற முடியும், வேறு யாரும் கிடையாது. கைப்பற்ற வரைக்கும் விட்டுரும், கைப்பற்றிட்டு போகலாம். இந்த கைப்பற்றுவதற்கு ஏற்பட்டது தான் அந்த இது அஸ்வமேதையாகும். அஸ்வமேதையாகம் பண்ணோம்னா இந்தியா பூரா கையில் வந்துடும். அது வரைக்கும் தெற்கு வந்து டச் பண்ணல, அதனால அஸ்வமேதையாகம் மூலியமா வடக்கு தெற்கு எல்லாத்தையுமே வந்து ராமர் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அப்புறம் ராமர் ஒதுக்கிட்டு மேலே 56 தேசம் ஒன் இந்தியா ஏக் இந்தியான்றதே ராமர் மூலியமா ஒன்று உருவாக்கிட்டு காந்தியை சுட்ட மாதிரி ஒரு ராமரை சுட்டோம்னா கதை முடிஞ்சு போயிடும்னு பக்கா பிளான் பண்ணி வைக்கிறாங்க. ராமருக்கு இது தெரியுது, ஆனாலும் போகிற வரைக்கும் போட்டோம், நம்ம கேரக்டர் வந்து லாஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு அப்படியே போகிறாரு. ஆனால் இங்கே வந்து முருகருக்கு நிறைய கடமைகள் இருந்ததுனால ரெண்டு பேரும் தொடர்பு பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ராமருக்கும் இவருக்கும் தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அனுமார் வேற இங்கேயே இருந்துட்டாரா, போயிட்டு வந்தாருன்னா தொடர்பு வந்திருக்கும். இப்போ அந்த லவகுசா ரெண்டு பேரையும் அழகாக பண்ணி அவருக்கு இது பண்ணி தன்னுடைய பொண்ணை கொடுக்குற அளவுக்கு அந்த வளர்த்துட்டார் பசங்களை. சிவன் சொன்ன மாதிரி தான் வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காருல, அவன் பொண்ணை யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து இதை பண்ணுன்ட்டார். அப்போ முருகன் கொடுத்து தான் சிறுவாபுரி யாருக்கு, இந்த இளைஞர்களுக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அஸ்வமேத குதிரை வருது. இந்த குதிரையில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தெற்கு பகுதியில் முருகனுடைய பகுதிக்கெல்லாம் வந்து நீ போகக்கூடாது. சத்ருகனுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறார் ராமர், சவுத்தில் முருகனுடைய ஏரியாவில் நீ போய் வந்து இது பண்ணக்கூடாது, கப்பங்கட்ட சொல்லி கேட்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்தா போதும். இந்த மீதி நம்ம நார்த்தில் வடக்க ஒன்றாக்கி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரும். சவுத்து முருகனுக்கு தான், எனக்கு கிருஷ்ணர்லாம் இல்லை, அதனால் நம்ம நார்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். போய் செய்தி மட்டும் சொல்லிட்டு வான்னா. ஆனால் அந்த ராமருடைய வார்த்தையை மீறி அர்ஜுனனையும் இருக்கான் நம்ம லக்ஷ்மணன், அவன் ஒரு ப்ளே பண்ணி விட்டான், டேய் ராமர் சொன்ன வேலையை செய்யாதரா, உள்ளே போந்து நீ பார்த்து ஆரியர் பேச்சை லக்ஷ்மணன் மூலயமா அப்படி பார்த்து விட்டுறார். நீ உள்ளே போந்து அடி, அங்கே போய் காலி பண்ணவங்க யாரும் இருந்தாலும் சரி,
ஏக்கு இந்தியா நம்ம கைக்கு வரணும், 56 தேசத்துக்கும் ராமர் வரணும், மீண்டும் நாம் போய் ஆட்சியில் உட்காரணும். லட்சுமணன் சொல்கிறாரு, சத்ருகன் எல்லாம் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க. இங்கே ராமருக்கு தெரியாமையே ஒரு அரசியல் சூழ்ச்சி உருவாகுது. இங்கே வந்து என்னென்னா ராமர் சொல்ல மீறி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து முருகரோட வந்து பகுதிக்கு வந்து அத்துமீறி உள்ளே வராங்க. மடல் கொடுக்க வரவன் எதுக்கு படையை திரட்டிட்டு வரணும். அது வந்த உடனே முருகருக்கு கோபம் வந்தது. அப்போ கூப்பிட்றாரு ஆஞ்சநேயர் கூப்பிட்டு, இது மாதிரி ஐயோ ராமர் செய்ய மாட்டாரே, இப்படி ஏதோ நடக்குது அப்படின்னாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வந்தவன்கிட்ட விட்டுட்டு நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? அது ராமர் தப்பு தானே. தான் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவர் பார்க்க வேணாமா அப்படின்னு இவருக்கு ஒரு கோபம். அதான் அரசனுக்கு உண்டான வேலை. அவர் மீறி நடக்குதுன்னா அப்போ அவர் அன்ஃபிட் பார் அரசியலுக்குன்னு இவர் ரொம்ப கோவப்படுறாரு. அவர் ஒரு வேலையர் இல்லையா, இவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால இருக்கட்டும் அவன் ஆச்சு அட்ரா அப்படின்னு லவகுசா வச்சு அடிக்கிறார். அடிச்சா சண்டை மும்முரமாக நடக்குது. இந்த சண்டை மும்முரமாக நடக்கும்போது லவகுசாவுக்கு ஒரு ஆபத்து வந்துடும் போல தெரிஞ்ச உடனே முருகர் உள்ளே இறங்குறார். இறங்கி அடிக்கிறார். அடிச்சா சத்ருகன் இறந்து போற. சத்ருகன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு உடனே இதுல ஒரு நியாயம் இருக்கு. சத்ருகனுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்துருப்பாரு ஆஞ்சநேயர். உங்க அண்ணன் வந்து இப்படிடா நான் வேலையை பாரியா, எங்க அண்ணன் கூட இருந்துட்டு இங்க வந்து கட்சி மாறிவிட்ட, நீ வந்து சொல்றியான்னு அடிச்சிருப்பானு. அப்ப ஆஞ்சநேயர் மேலேயே கை வைக்க மேற சூழ்நிலை வரனால்தான் முருகர் இறங்கி லவகுசாவுக்காக ஆஞ்சநேயருக்காக அடிச்சு காலி பண்ணி இது வரைக்கும் சீதைக்கே வந்து என்னன்னா சரி அவங்க பண்ணது கரெக்டுன்னு நினைக்குது. என்ன நம்மளை கண்டுக்கல, நம்ம பசங்களா தான் அடுத்து இருந்தோன்னா மேலே வரணும், முருகர் எது செய்தாலும் நல்லதுன்னு அது நினைக்குது. ராமர் மேலே ஒரு சின்ன அதனால தான் அதனால தான் அந்த சீதை இருக்கிற அந்த கோயில் இருக்குல்ல மேலே, அது என்ன கோயில், அந்த இது இருக்குல்ல பாருங்க, கர்நாடகா பார்டரில் இருக்கு பாருங்க, சீதா கோயில் இருக்கு கோலார் பக்கத்தில் இருக்கு. அந்த கோயிலே கீழே முருகன் கோயில் தான் இருக்கும், பெரிய கோயில். பார்த்துருக்கோம். மேலே வந்து இருக்கும். அவங்க வந்து மீனாட்சி அம்மாவை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மசீதை கீழே பெரிய முருகன் கோயில் இருக்கு. அதாவது முருகன் தான் பாடி கார்டாக இருந்திருக்கிறார். அதாவது இவங்க ஆசானா இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும், லவகுசாவுக்கு கேர்டேக்கர் மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து போர். இந்த விஷயம் வந்து சத்ருகன் இறந்துட்டார்னு கேள்விப்பட்டவனே ராமருக்கு ஆத்திரம். ராமரை ட்விஸ்ட் பண்ணிட்டானு. சார் உங்க தம்பியை கொண்டுட்டான் அந்த முருகன், அவரு ராமர் மாதிரியே தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. முருகன் மாதிரி தான் அவரு நினைக்கிறாரு. நடக்கிற சூழ்ச்சி முருகருக்கு தெரியாது. முருகருக்கு நடந்தது வந்து ராமருக்கு தெரியல. அங்க ராமர் சொல்றாரு முருகர் அதை செய்ய மாட்டாரு, நீங்க போய் ஏதாவது பண்ணாங்களா? இல்லைங்க, அவர் தூது செய்தி ஏதாவது அசுமேத யாகத்தினுடைய மெடல் கொடுக்க தான் போனாங்க, சண்டைக்கெல்லாம் போல, அடிச்சு காலி பண்ணிட்டாரு. தம்பியை காலி பண்ணிட்டான்னு உடனே அங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அரசியல் பண்ணுவாங்கல்ல, விடாதீங்கன்னு உடனே ராமர் படை எடுத்துட்டு வர்றாரு. இப்போ அவங்களுக்கு எதிரிக்கு வெற்றி. என்னன்னா முருகன் ராமரையுமே மாத விட்டோம்ல, பிரிக்க போகிறோம்ல, பா ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு ஒரு கைக்கு அலையன்ஸ் பிரேக் வரப்போகுதுன்னு நினச்சி அடிக்கிறாங்க. நேராக வராங்க. ராமருக்கும் முருகருக்கும் முட்டல் வருது. இந்த முட்டல் வந்து பயங்கரமாக போகுது. ஆனால் அங்கே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா முருகன் பக்கம் தான் நிற்கிறாரு. அவருக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது ராமருக்கு. என்ன நீ நான் உனக்கு உதவி செய்தேன், ஆனால் என்ன தூக்கி கொண்டது முருகன் தான். நான் வந்து சிவனுடைய புள்ள. யாரு நீ? சிவராமன் தான். நான் சிவனுடைய புள்ளியே, புள்ள கூட ரத்தத்தை கூட தான் நான் நிற்க முடியும். அப்படி நீ வந்து கூட நின்னாரா, நியாயத்து கூட நின்னாரா? ரத்தமும் இருந்தது நியாயமும் இருந்தது, ரெண்டு பக்கம் முருகர்கிட்ட இருந்தது. புரியுதுங்களா? ரத்தமும் இருந்தது நியாயமும் இருந்தது முருகர்கிட்ட. நீ புள்ளியை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படி, அதனால நல்லா தப்பு அப்படின்னும் போது நான் வந்து போர் நடந்த நேரத்தில் அவர் வந்து என்ன சொன்னார், என்னுடைய சீதை உயிரோடு இருக்குது எனக்கு தெரியாது, இது என் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியாது. சத்ருகன் இங்கே வந்த இடத்துல குதிரையை மடக்கி சத்ருவோட கொண்டுட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டு வந்தேன், இந்த விஷயம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னாரு. அப்போ முருகர் சத்தம் போடுறாரு, ஒரு அரசியல்வாதினா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும், இது இந்த குழப்பம்லாம் பலதெல்லாம் வருது. அப்போ ராமர் ஒத்துக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு சிறு வயசுலேருந்தே அரசியல் பண்ணி முழு அரசியல்வாதியாக உலக அரசியல்வாதியாக வந்துட்டீங்க. நான் வந்து தசரதனால் வளர்ந்தேன், உங்களால் செய்தியை மீட்டேன், உங்களை வச்சு செய்தியை மீட்டேன். மறுபடியும் அங்கே போகும்போது ஆஞ்சநேயர் எனக்கு கூட இருந்தார், கொஞ்சம் ஈஸி ரூலாக இருந்தது. அதுக்கப்புறம் சுற்றி சூழ்ச்சி
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டர். ஆரிய எதிர்ப்பை வடக்கில் எதிர்க்கல என்னால் முடியல, சூழ்நிலை தான் இருக்குது. நான் வந்து தம் கட்டி தான் சரி என்னைக்கு இருந்தாலும் என் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது அவங்களால தெரிஞ்சு தான் இப்படி பண்ணேன். இப்படின்னு உடனே ராமருடைய இயலாமை சூழல் இதெல்லாம் பார்த்தாரு. வடக்கில் ஏற்கனவே சிவனே வந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டார்ல, இவங்களுடைய சூழ்ச்சி தாங்காம தானே பார்வதியை சேர்த்து போச்சு. இங்கே வந்து சுடுகாட்டு சாமியார் ஆகிட்டாங்கள. பார்வதியை கொண்டா ராமர் வந்து சிவன் வந்து சுடுகாட்டுக்கு போயிடுவார், துறவு கூண்டுருவார்னு தெரிஞ்சுதான் அடிக்கிறாங்க. கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிறாங்க. அதனால நார்த்துலேருந்து ஏற்கனவே சிவனே வந்துட்டார் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆளே வந்து வேற ஆளையே வந்துட்டார்ல. இப்போ நானே அங்கே என்ன பண்ணுறேன், உயிரை கொடுத்து தான் அங்கே இருக்கணும், இல்லைன்னா நான் வந்துடணும். ரெண்டில் நான் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும்ட்டார் ராமர். ஒன்று இங்கே வந்துடணும், இல்லை நான் வந்து அங்கே திருப்பி ஒரு 14 வருடம் காட்டுக்கு வந்து திருப்பி பிடிக்கும். இங்கே வந்தால் நான் வந்து யாருக்கிட்டே நாட்டை விட்டு வரணும், எதை செய்ய அப்படின்னு அப்படியே முருகரை யோசிக்கிறார். இல்லை நீ அங்கே இருக்கிறதா நல்லது. ஏற்கனவே பப்புருவாகனன் இருக்கிறான் அங்கே வந்து ஆட்சியில் நான் பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி பப்புருவாகனன் மேலே ஏற்றிருக்கு, அங்கே பண்ணிடலாம். பாண்டவர்களுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாச்சு, அவங்க ஃபுல் சப்போர்ட் பப்புருவாகனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்களும் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் பண்ணணும், நியாயம் இல்லாதவர்களை தூக்கி போட்டு நியாயமானவங்களை கூட வச்சுக்கணும். என்ன சொல்லுங்கன்றார் முருகர் சொல்கிறார் அட்வைஸு. உன் தம்பியை துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம். துரோகியை பக்கத்தில் வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு நீ பண்ணுவீங்க? லக்ஷ்மணன். அதனால் அவனுக்கு ஒரு தண்டனை நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன்ட்டாரு. அதனால நீ வந்து இந்த பையன் இருக்காங்களே லவகுசா 2 பேர் இருக்காங்களே, செய்திக்கு பிறந்தவங்க தானே. முருகர் ரொம்ப லாஜிக் எடுத்து வைக்கிறாரு. இப்போ லக்ஷ்மணனை நீ வந்து தண்டனை கொடுத்து காட்டுக்கு அனுப்பலைன்னா ஒன்று அனுப்பிடுவாங்க, ஆரியர் ஒன்று கணிச்சிடுவாங்க. நீ எதுன்னு பார்த்துக்க, ஏன்னா தப்பு பண்ணவருக்கு தண்டனை கொடுக்கணும். அரசியல் இப்போ உங்களுக்கு வந்து அரசியலை எடுத்து கலகம் பண்ணாருன்னு சொல்லி தானே உங்களை 2 பேரையும் லக்ஷ்மணனை 2 பேரையும் காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. பரதன் குரூப் வந்து வெளியில் அனுப்பிச்சதுக்கு அரசியல் கலகம் பண்ணாங்கன்னு, அதே கலகம் பண்ணதுனால தான் லட்சுமணன் நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு, இங்கே என்ன லவகுசன் இருக்கான் இல்லையா, அதில் வந்து ஒருத்தனை வந்து பண்ணணும் யாருன்னு சொல்லணும் போது முருகன் சொல்கிறாரு லவன் வேண்டாம், ராவணன் வேண்டாம், ராமரை சொல்கிறார். இவரும் வேணான்றாரு. சாய்ஸ் ராமர் 2 குழந்தை ராமர் கொடுக்குறாரு. அவரும் சொல்கிறாரு ராமன் வேண்டாம், இது ராவணனுக்கு போகிறது லவன் வேண்டாம். ராமர் முருகருமே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா லவன் வேண்டாம். அதனால வந்து குசலை நம்ம எடுத்து இது பண்ணுவோம், ஏன்னா அது பிராமண மிக்ஸ். அது ராவணன் வந்து பிராமண தந்தைக்கு பிறந்தவன். ராவணன் ஆமாம், ஓகே. ஏன்னா சிவன் பேரை சொல்லி சிவனையை ஏமாற்றி அவன் கடைசி காலத்தில் சிவனுக்கு எதிராகவே இருந்தவன். அதனால அந்த பிளட்டு அப்படின்னு முருகர் நினைக்கிறாரு. ராமர் என்னென்னா சீதையை கடத்திட்டு போயிட்டு என்னெல்லாம் இது பண்ணுவோம். ஆனால் சீதைக்கு ஆபத்தான நேரத்தில் அடைக்கலம் கொடுத்தவன் யார்? வால்மீகி. குசலன். அது நீங்கள் வந்து தொடர்பு இல்லாதனால குசலம் தான் வந்து காப்பாற்றணும். அதனால் காப்பாற்றவனுக்கு சீதை வந்து நன்றி கடனாக இருந்துச்சு, அதனால் பிறந்ததான் இவன். அதனால் நீ வந்து ஓ நாட்டை கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் சீதையினுடைய நாடு இருக்குல்ல, இது இருக்குல்ல ஜனகருடையது, அதை அவங்க கொடுங்க அப்படின்னும் போது ராமர் ஒரு படி மேலே போய் அது கொடுத்தா சரியாக வராது. எப்போ வந்து அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவர், நீ உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பாடம் எடுத்துக்கிறேன். வடநாடு என்பது ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய உச்சம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பெண் குழந்தையெல்லாம் இருந்தது தசரதனுக்கு. ஆனால் வந்து பெண் ஆளணுமா அப்படின்ட்டு பெண் குழந்தைய தான் கல்யாணம் பண்ணி இங்கே கொடுத்தாரு. சாந்தை என்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஆண் குழந்தைக்காக தவம் இருந்து பெற்று மேலெல்லாம் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சாந்தியே வந்து மேலே கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் நீ ஆண் வேணும் தான் எங்களெல்லாம் பெற்று ஆண் வேணும் தான் எங்களை பெற்று இப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள் யாகம் நடத்தி எல்லாம் பண்ணார். ஆனால் நீ என்ன பண்ண? ஆணோ பெண்ணோ 2 சமன்னு சொல்லி சிவன் ஏற்கனவே ஆண் பெண் சமன்னு ஒரு லிங்க வழிபாடு சத்தியம் பண்ணதுனால உனக்கு உங்கள் அப்பா உனக்கு கழிய காட்டினது வந்து ஆண் பெண் சமம். எங்கள் அப்பா வழிகாட்டினது ஆண்கள் தான், பெண்ணுன்றது ஒரு போக பொருள் தான் நினச்சிக்கிட்டார். பல மனைவி வச்சுக்கிட்டு உங்கள் ஒரு பார்வதி இறந்த உடனே எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்ன ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. அங்கே அவர் குழந்தை இல்லைன்னே நிறைய லைனாக கல்யாணம் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்படியே போயிட்டு இருக்காரு. பெண்ணை வந்து ஒரு சும்மா ஒரு புள்ள பெற்று கொடுக்குற எந்திரமாக தான் நினச்சிருக்கிறார். இவர் சரிபாதியாக நினச்சிருக்கிறார். அதனால தான் நீ வந்து என்ன பண்ண, ஆரவல்லி சூரவல்லியே வந்து இந்தியாவை ஆளவுற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இங்கேருந்து காந்தாரம் வரைக்கும் ஆளக்கூடிய ஒரு இது ஆரவல்லி சூரவல்லியை நீ கொண்டு வந்த. அப்போ பெண் உரிமையே
உண்மையிலேயே வந்து செயல்படுத்தியவன் நீ. உங்க அப்பா சொன்னார் இல்லையா, ஆனா செயல்படுத்தியது ட்ரை பண்ணி execute. வெற்றி கட்டு பெற்ற நீ. அதனால நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்ட்டார். அதனால நீ சொல்ற பையனே நான் என்னுடைய வாரிசாய்க்கிறேன். குசலோட நீ வாரிசா நான் டோட்டல் இதுக்கு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். லட்சுமணி தண்டனை கொடுத்து நான் வெளியேற்றுறேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்து ஒரு பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு இது ஒன்று பண்ணுறாரு, ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். இப்போ வந்து நமக்கு வந்து ராமருக்கு இவரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். இப்போ வந்து நீ அங்கே நான் அங்கன்னு இருந்தால் நம்மளுக்குள்ள ஒரு தொடர்பு கம்மியாக போயிடும். அதனால கண்ணன் இறந்த உடனே கண்ணனுடைய பேரனுக்கு வந்து அனிருத்தனுக்கு அனிருத்தன் அதாவது கண்ணனுடைய பேரனுக்கு இங்கே வந்து நம்ம இவர் காலியா அந்த வானாசுவரியா பரிசுத்தா என்னன்னு தெரியல, இல்லை அனிருத்தன் நான் நினைக்கிறேன். அப்படி கண்ணனுடைய பேரனுக்கு வானாசுரனுடைய மூலியமா, அதாவது ஆரவல்லிக்கு மூலியமா பிறந்த இந்த சூரவல்லி மூலியமா பிறந்த குழந்தைய நான் கல்யாணம் பண்ணி வச்சு, கண்ணன் தப்பு செய்திருந்தா கூட, கண்ணனுக்கு எனக்கு ஒரு மோதல் வந்திருந்தா கூட, அவர் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு உறவை சிவன் உருவாக்கி வச்சு குடும்ப ரீதியாக உறவுகளை ஏற்படுத்தி அரசியலை பலப்படுத்தணும்னு சொன்னார். அதுதான் நான் செய்கிறேன். அது வந்து தமிழ்நாட்டினுடைய பூர்வீகமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். வடநாட்டில் கூட போராளியாக தான் இருந்தார் சிவன். தென்னாட்டுக்கு வந்த பிறகு தான் தென்னாடு என்பது பெண் அகிம்சை இல்லை, பெண்ணை முன்னிறுத்துகிற ஒரு, அதாவது பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தாய் வழி சமுதாயம் உள்ள ஒரு தாய் வழி சமுதாயம், தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற சமுதாயமா இந்தியா முழுக்குமே ஒரு காலத்தில் இருந்திருக்குது தாய் வழி சமுதாயத்துக்கு. அந்த பேஸில் தான் வந்து மீனாட்சிக்கு ஒரு இடம் கிடைச்சது. மிகப்பெரிய ஆளாக வந்தாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க இல்லையா. அது தாய் வழி சமுதாயத்துக்கு இன்னும் சவுத்தில் வந்து மரியாதை இருக்குது நார்த்தை விட. அதனால நான் பெண்ணை ஏற்றினா என்னன்னு நினச்சி நீங்கள் ஆரவல்லி சூரவல்லி எல்லாத்தையும் ஏற்றினேன். அது வந்து விளைவுகள் 1000. நமக்கே ஆண்களுக்கே வந்து சோதனை வரும்போது பெண்களுக்கு வராதா, ஆனால் ஏற்றினேன், உலகத்துக்கு சொன்னேன். ஆரவல்லி சூரவல்லி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகினேன். அதே மாதிரி தான் அது மாதிரி நீ என்னென்ன இப்போ வந்து உன்னுடைய இந்த இவனுக்கு வந்து என்னுடைய ஒரு சூரவல்லிக்கு இப்போ அந்த அந்த மூலியமாக வந்த ஏதோ ஒரு பொண்ணை என்ன பண்ணுறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கு, நம்ம ராமர் இது ஒரு குசலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மேரேஜ் அலைன்ஸ் இது இருந்தால் என்ன ஆகும், முருகருடைய பேத்தி, ராமருடைய பையன் பேரன் ரெண்டுக்கும் வந்து ராமருடைய பையன் கரெக்டு தான், ராமருடைய பையன் முருகனுடைய பேத்தி ரெண்டு அலைன்ஸ்னும் போது உனக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்மளை திருப்பி ஆரியர்கள் பிரிக்க முடியாத அளவுக்கு பைண்டிங். கண்ணனுக்கு எப்படி எங்களுக்கும் ஒரு பைண்டிங் வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கு பைண்டிங் இருந்தால் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் உடைக்க முடியாத ஒரு பைண்டிங் வரும். இதுதான் வந்து ஏற்கனவே ராஜாஜியும் காந்தியும் செய்தாங்க இல்லையா. வடநாட்டு தென்னாட்டுக்கு ஒரு பைண்டிங் வேணும்னு தான் காந்தியினுடைய பையனுக்கு வந்து ராஜாஜியினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையினால அது சவுத்து நாத்துன்னு உடைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் தான் அது வந்து அன்னைக்கு அந்த எண்ணத்தை ராமர் வந்து அழகாக ஒத்துக்கிட்டு பிரமாதமாக வந்து இவங்க சொல்லி போகிறாங்க. அங்கே போய் அதை நிறைவேற்றினார். சரிப்பா, இப்போ என்னென்னா அதாவது இந்த ராமருக்கும் முருகருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோதல் மாதிரி வந்து அதில் கொஞ்சம் அனுமர் வந்து தலையிட்டு முருகர் பக்கம் நின்று இந்த இவங்களுக்குள்ளே உள்ள மோதலை தடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி அலையன்ஸாகவே இல்லையா, முருகர் மூலயமா அவர் ராமர் வந்து குசலவனை எடுத்து இவரோட பேத்தியை கொடுத்து அது திருப்பி மீண்டும் அந்த அலையன்ஸ் புதிக்கப்பட்டு ராமர் வந்து இப்போ வடக்குக்கு குசலவனை வாரிசாக எடுத்துக்கிட்டு போராடுற அப்படின்ற அளவுக்கு பார்க்குறோம். நம்ம இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராமருக்கும் காந்தியோட நிலைமை ஒன்று, அதாவது ராமர் வந்து ஜலசமாதி அடைந்தார் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் அது 56 வயசுலேயே வந்து ஜலசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் 100 வயசு 100 தாண்டி நின்னாங்க. ஆமாம், ராமர் வந்து இந்த இள வயசுலேயே 56 வயசுலேயே வந்து ஜலசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க வடக்கில். அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த அவர் சுற்றி இருந்த அந்த சூழ்நிலை என்ன அப்படின்றதுலாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.